அம்மா, உங்களால் இதை கட்ட முடியுமா? எப்போ கட்ட போறீங்க? எப்படி கட்ட போறீங்க? இந்த மாசத்துக்குள்ள அதை கட்டணுமே. மகனே, சொல்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை, நான் அதை பார்த்து கொள்கிறேன், நீ சென்று வா என்று சொன்னார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனையின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு மகன் அம்மாவிடம் வந்து சொல்கிறான், அம்மா, என்னுடைய காலேஜில் ஃபீஸ் கட்ட வேண்டும், அதை சீக்கிரமாக கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து அம்மாவிடம் கேட்கிறான், அம்மா, உங்களால் இதை கட்ட முடியுமா? எப்போ கட்ட போறீங்க? எப்படி கட்ட போறீங்க? இந்த மாசத்துக்குள்ள அதை கட்டணுமே, நீங்க கட்டிடுவீங்களா? எனக்கு பயமா இருக்கம்மா என்று சொன்னான். அதை கேட்டவுடன் அந்த அம்மா சொன்னார்கள், மகனே, சொல்கிறது மட்டும்தான் உன்னுடைய வேலை, நான் அதை பார்த்து கொள்கிறேன், நீ சென்று வா என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாமும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்கிறோம். உடனடியாக அவரிடம் சென்று, எப்போ தருவீங்க ஏசப்பா? சீக்கிரமா தந்துருவீங்களா? எங்கு தரப்போறீங்க ஏசப்பா? அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்முடைய வேலை காரியங்களை ஜெபத்தில் சொல்வது மட்டும்தான். மீதி எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நேர்த்தியான சமயத்தில், நல்ல நேரத்தில் அதை நமக்கு தர இருக்கிறார். நாம் அதை நம்புவோம். நம்முடைய வேத புத்தகத்தில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, நமக்கு என்ன தேவையோ அதை அவரிடம் செல்வோம். நமக்கு என்ன கவலைகள் இருக்கிறதோ அதை அவரிடம் செல்வோம். அவர் அதை நேர்த்தியாக, எல்லா பரிபூரணமாக நமக்கு அதை தந்தருள்வார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.